அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவில் ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய கலத்தப்பம் நான் ரெடி பண்ணேன். இது ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் போல் நான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நல்லா ஈவனாக வெந்திருந்துச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பச்சரிசியை ஒரு 3 தண்ணியை விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாமே அப்படின்ட்டு ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி முங்குத அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஊறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசியை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வடித்த சாதம் இருக்கும்ல, அதையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய், நல்ல சூப்பரான மணம் இருக்கும். அதனால் ஒரு மணத்துக்காக ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை அரைச்சி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்து நான் கரைய வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை ஊற்றி அதோட தண்ணியை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சும் இப்போ மாவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவில் வடிகட்டி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட சோடா பொறுக்கும்ல, ஆப்பம் சோடா, அதில் ஒரு பிஞ்சு அளவு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கேரளா ஸ்பெஷலே தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கப்புறம் என்னென்னா தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வருது அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவையும் அதோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எனக்கு வெந்து வர்றதுக்கே ஒரு 40 நிமிஷம் ஆச்சு கலத்தப்பம். நம்ம என்ன செய்யணும்னா விசில் எடுத்துடணும். லிட்டு மட்டும் போட்டுக்கோங்க. குக்கரில் ரப்பர் மட்டும் போட்டுட்டு விசிலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பராக கரியாமல் ஈவனாக நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அந்த நம்ம அந்த கலத்தப்பத்தை வெட்டி சாப்பிடும்போது அங்கங்கே நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, இனிப்பும் நல்லா இருந்துச்சு. அந்த ஏலக்காய் மணத்தோட சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க என்ன கேட்காமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, இது கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான், அம்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னா நானே கட் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணாங்க. அவங்களும் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.